உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் 90% பட்டாசு தேவையை பூர்த்தி செய்து குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசியில் பட்டாசு தொழில் தற்போது பெரும் சவாலை சந்தித்து வருகிறது. சுமார் 200 பட்டாசு தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் தொழிலாளர்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 1926ஆம் ஆண்டு வெறும் 32 தொழிலாளர்களுடன் தொடங்கிய சிவகாசி பட்டாசு தொழில் இன்று நூற்றாண்டை கடந்து 1000க்கும் மேற்பட்ட ஆலைகளாக உருவெடுத்திருக்கிறது. எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு அளித்து ஆண்டிற்கு 6000 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் ஈட்டித்தரும் இந்த தொழில் தற்போது முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தொடர் விபத்துகளை தடுக்க மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்ட ஆய்வுகளால் பாதுகாப்பு குறைபாடு என கூறி சுமார் 200 பட்டாசு ஆலைகளின் உரிமங்கள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்து தவித்து வருகின்றனர். கடந்த ஒரு மாசமா பைராஸ் வேலை முடங்கிதான் கிடக்கு. நாங்க பைராஸ் வேலைக்கு போவோம். காலையில 8 மணிக்கு சாப்பாடு வச்சுட்டு போவோம். 10 மணிக்கு ஆஃபீஸர் வராங்கன்னு வெளியே அனுப்பிடுறாங்க. போய் ஒரு 350 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு நாங்கள் வேலை பார்க்க முடியாது. மதியத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துருந்தோம். சாப்பாடு தண்ணி அதை தான் பார்க்கணும். பிள்ளைங்களாருமே ஒரு நடுத்தர குடும்பம் தான் இருக்கும். அந்த ஊருக்குள்ள 300 குடும்பம் இருக்கும். 300 குடும்பமும் பைராஸை நம்பி தான் இருக்கு. எதனாலும் கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு எதனாலும் பார்த்து செய்யுங்க. எங்களுக்கு இப்போக்கு தொழில் வேலை வேணும். வேலையை நிறுத்தப்பட்டா நாங்கள் என்ன செய்ய முடியும்? வேலையை வச்சுதான் நாங்கள் சாப்பிடுவோம். குறைபாடுகளை சரி செய்து அரசுக்கு தகவல் தெரிவித்தும் மீண்டும் ஆய்வு நடத்தி ஆலைகளை இயக்க அனுமதி வழங்க கால தாமதப்படுத்துவதாக உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வேலையின்றி குழந்தைகளை படிக்க வைக்கவும் தினசரி வாழ்க்கையை நடத்தவே சிரமப்படுவதாகவும் பட்டாசு தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் குமுறுகின்றனர். அரசு விதிகளின்படி இருக்கும் ஆலைகளுக்கு அதிகாரிகள் உரிமம் வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகாசி என்றால் குட்டிச்சப்பான், குட்டிச்சப்பான் என்றால் பட்டாசு உலகமெல்லாம் தெரியும். இன்று வான வேடிக்கை என்றால் சிவகாசி தான். அந்த சிவகாசியில் மிகவும் தொழில் நலிவடைந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் தொழிலை பல ரூல்ஸ்கள் போடுறார்கள். அந்த ரூல்ஸ்களை பயன்படுத்த சொல்கிறார்கள். அது மாதிரி கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அந்த ரூல்ஸை நாங்கள் பயன்படுத்த தயாராகத்தான் இருக்கிறோம். நாங்கள் அதிகாரிகளை மீறியோ அரசாங்க அதிகாரிகளை மீறியோ இல்லை அரசியல்வாதிகளை மீறியோ அந்த தொழில் செய்ய நாங்கள் விரும்பவில்லை. அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். தமிழக முதல்வரும் தொழில்துறை அமைச்சரும் வருவாய்த்துறை அமைச்சரும் எங்களுக்கு ஒரு நல்வழி காமித்து எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று உங்களை பணியொன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் சிவகாசியில் பட்டாசு தொழில் முடங்கி வருவதாகவும் அரசு அதிகாரிகள் ஆய்வு என்ற பெயரில் எந்தவித நோட்டீஸும் கொடுக்காமல் ஆலைகளை மூடி வருவதாகவும் குற்றஞ்சாட்டுகின்றனர் தொழிலாளர்கள். அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வரும் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதால் முதலமைச்சர் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பல லட்சம் குடும்பங்கள் இந்த தெருவில் தான் நிற்கும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரேஷனில் நீங்கள் அரிசி கொடுத்துறீங்க. அதுக்கு காய்கறிகள் எங்கே போய் வாங்குவாங்க செய்வாங்க? இது உடனடியாக நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இல்லை அப்படின்னா எல்லாரும் தெருவில் தான் நிற்கணும். ரைடு பண்ணுங்க வேண்டாம்ல, ஆனால் ரைடை கொஞ்சம் வார்னிங் கொடுத்து செஞ்சு பண்ணணும். விதிமீறும் ஆலைகள் மீது நடவடிக்கை எடுப்பதை வரவேற்கும் தொழிலாளர்களும் உற்பத்தியாளர்களும் விதி மீறல்களை சரி செய்த ஆலைகளை உடனடியாக திறக்க அனுமதி அளிக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் போராட்டங்களுக்கு பிறகு மூடிய ஆலைகள் எப்போது திறக்கப்படும் என்ற ஏக்கத்தில் காத்திருக்கிறார்கள் சிவகாசி பட்டாசு தொழிலாளர்கள்.